Hello children, Mathematics Olympiad workbook la ulla problems paakalam. Enna standard appadina class 4. Okay, last video la enna paathom appadina chapter 4 length, weight, capacity, time and money conversion பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஒரு யூனிட்டோட கன்வர்ஷன் அது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லென்த், வெயிட், கெப்பாசிட்டி, டைம், மணி ஒரு யூனிட்டோட கன்வர்ஷன் தெரியணும். தெரிஞ்சிருந்தால் தான் இந்த செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, லாஸ்ட் வீடியோ வரையும் 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கொஷின் நம்பர் 26 பார்க்கலாம். என்ன அப்படின்னா என்ன செக்ஷன் அப்படின்னா அச்சீவர் செக்ஷன். ஓகே, கொஷின் நம்பர் 26. Sneha is practicing for a race. She uses the given map to find possible routes. The route must start from her school and end at home. So route எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரம் ஹர் ஸ்கூல். அவள் ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? ஹோமில் முடியுது. ஸோ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகணும். ஷீ வாண்ட்ஸ் டு ரன் த ஷார்ட்டஸ்ட் ரூட். எந்த ரூட்டில் வீட்டுக்கு ஓடுறதுக்கு ரேஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறா? ஷார்ட்டஸ்ட் ரூட்டில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் ரூட்? ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்கூல் இருக்குது. அடுத்து ஹோம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஹோம் இருக்குது. ஓகேவா, இது ஸ்கூல், இது ஸ்கூல். ஓகே, இது என்னது? இதுதான் ஹோம். ஓகேவா, தெரியுதா? ஸோ இப்போ ஸ்கூல்லேருந்து ஹோம் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, எது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ பார்க்கலாம். ஸ்கூலில் இது வந்து மார்க்கெட், இது சர்ச், இது லேக், இது மால், இது மியூசியம். ஒன்றுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கூல்லேருந்து மார்க்கெட்டுக்கு 4 கிலோமீட்டர், அடுத்து சர்ச்சுக்கு, மார்க்கெட்லேருந்து சர்ச்சுக்கு 2 கிலோமீட்டர், சர்ச்லேருந்து ஹோமுக்கு 3 கிலோமீட்டர். ஸோ ஸ்கூல்லேருந்து லேக்குக்கு 5 கிலோமீட்டர், லேக்லேருந்து வீட்டுக்கு வந்து 6 கிலோமீட்டர். ஸ்கூல்லேருந்து மால்க்கு 2 கிலோமீட்டர், மால்லேருந்து மியூசியத்துக்கு 3 கிலோமீட்டர், மியூசியத்துலேருந்து ஹோமுக்கு 1 கிலோமீட்டர். ஸோ எந்த ரூட் வழியாக போனால் அது ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கும்? ரேஸ் தானே, ஃபஸ்ட்டு போனோம்ல வீட்டுக்கு, இல்லையா? ஸோ அப்போ ஸ்கூல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? லேக்லேருந்து ஹோம் இதை கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்கூல்லேருந்து லேக்குக்கு 5 கிலோமீட்டர் ப்ளஸ் லேக்லேருந்து ஹோமுக்கு 6. ஸோ 5 + 6 என்ன வரும்? 11. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்கூல்லேருந்து மால்க்கு 2 கிலோமீட்டர். இதில் இந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம அசியூம் பண்ணுறதோட இந்த ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஸ்கூல்லேருந்து மார்க்கெட், ஸ்கூல்லேருந்து மார்க்கெட் 4. ஓகே, ஸ்கூல்லேருந்து மார்க்கெட் வந்து 4. அடுத்து மார்க்கெட்லேருந்து என்னது? சர்ச்சுக்கு வந்து +2 கிலோமீட்டர். ஓகேவா, அடுத்து சர்ச்லேருந்து ஹோமுக்கு வந்து 3 கிலோமீட்டர் +3. ஸோ டோட்டலாக என்ன வருது? 9. எவ்வளோ கிலோமீட்டர்? 9 கிலோமீட்டர். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுறாங்க? லேக்குக்கு போகிறா. ஸ்கூல்லேருந்து லேக்குக்கு 5 கிலோமீட்டர், ஸ்கூல்லேருந்து லேக்கு 5. லேக்லேருந்து ஹோமுக்கு என்ன அப்படின்னா 6 கிலோமீட்டர். ஸோ 5 + 7, ஸோ 11. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கூல்லேருந்து மால், ஸ்கூல்லேருந்து மால்க்கு 2 கிலோமீட்டர் ப்ளஸ் அடுத்து மால்லேருந்து லேக்கு, மால்லேருந்து லேக்குக்கு என்ன அப்படின்னா 3 கிலோமீட்டர் ப்ளஸ் எகெயின் லேக்லேருந்து ஹோம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லேக்லேருந்து ஹோமுக்கு 6 கிலோமீட்டர். ஸோ இது என்னது? 11 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து மால், ஸ்கூல்லேருந்து மால் 2 கிலோமீட்டர் ப்ளஸ் மால்லேருந்து மியூசியம், ஸோ மால்லேருந்து மியூசியம் 3 கிலோமீட்டர் ப்ளஸ் மியூசியத்துலேருந்து ஹோம், மியூசியத்துலேருந்து ஹோம் 1 கிலோமீட்டர். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அப்படின்னா 6. ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் ரூட் என்ன? வெரி குட், 6. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Question number 27. According to the given data, which of the following option is correct? என்ன கொடுத்துருக்காங்க? 3 cube is equal to 2 kg. 2 cylinder is equal to 1 cube.
6 apples is equal to 3 cylinder. அப்போ 6 apple is equal to 3 cylinder. ஓகேவா? அப்படின்னு இந்த ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். 1000 gram is equal to 3 cubes. 3 cubes is equal to 2 kgன்னு போட்டிருக்காங்க. அப்போ 2 kgனா என்னது? 200 gram. சாரி 2000 gram. அப்போ 3 cubes என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2000 கிராம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1000 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். 3 apples weigh equal to 2 cylinders. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 apples வந்து 3 cylinders. ஓகேவா? அப்போ 6 apples வந்து 3 cylindersனா இங்கே கண்டிஷன் என்ன இருக்குது? 3 apples weigh equal to 3 cylinders. 3 apples வந்து 2 சிலிண்டர்ஸ்க்கு ஈக்குவல்னா இன்னொரு 3 apples எத்தனை சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இன்னொரு 2 சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை சிலிண்டர் இருக்கணும்? 4 இருந்துருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ என்னது? 3 apples வந்து 2 சிலிண்டருக்கு ஈக்குவல் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் என்னது? இன்கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, 2 cylinders and 1 cube weigh same. ஸோ 2 cylinders and 1 cube இந்த ஆப்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க. 2 cylinders and 1 cube weighs the same. ஆமாம், சேம் தான். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. ஆல் ஆஃப் தீஸ் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா இது இன்கரெக்ட் ஆப்ஷன் தானே. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரிங்? ரிங்கோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிங்கோட வேல்யூ கேட்டுட்டு இங்கே வந்து ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ஸ்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த செக்ஷன்லேயே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் இந்த பாருங்க, கொஷின் நம்பர் 14. இதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் நம்பர் 28 நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரிங்? ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரோ வைஸ் எழுதிக்கலாம். ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பேங்கிள்னு வச்சுக்கலாம். இது நெக்லஸ், எகெயின் பேங்கிள். ஓகே. பேங்கிள் ப்ளஸ் நெக்லஸ் ப்ளஸ் பேங்கிள் which is equal to another 1020. Next ring plus இது stud னு வச்சுக்கலாம். ஓகேவா? stud plus necklace which is equal to 820. okay. The last row, stud plus bangle plus necklace equal to 890. இது row wise எழுதியாச்சு. அடுத்து காலம் வைஸ் எழுதிக்கலாம். இது காலம் வைஸ். ஸோ அப்போ பேங்கிள் ப்ளஸ் ரிங்கு ப்ளஸ் ஸ்டட், பேங்கிள் ப்ளஸ் ரிங்கு ப்ளஸ் ஸ்டட் which is equal to 550. நெக்லஸ் ப்ளஸ் ஸ்டட் ப்ளஸ் பேங்கிள் which is equal to 890. The last column, bangle plus necklace plus necklace which is equal to 1290. ஓகேவா? ஸோ காலம் வைஸ் எழுதியாச்சு ஒன்றுத்தையும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரிங் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரிங் இருக்குது. ஸோ அடுத்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் ரிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் ரிங் இருக்குது. சரியா? இப்போ நம்ம ரிங் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்டட்டோட வேல்யூ நெக்லஸோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் பேங்கிளோட வேல்யூவும் ஸ்டட்டோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா ஸ்டட்டோட வேல்யூ மஸ்ட்டு. ஓகேவா? நம்ம ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸ்டட்டோட வேல்யூ கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் ஸ்டட்டோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பத்தாது, பேங்கிளோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்?
நெக்லஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு கொஷின் என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ரிங். ஓகேவா? டு ஃபைண்ட் ரிங் வேல்யூ. ஓகேவா? we need to find என்ன? to find ring value we need to find என்னென்ன வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்டட்டோட வேல்யூ என்னன்னு தெரியணும், நெக்லஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். இங்கே என்ன ரிங்கோட ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டட்டோட வேல்யூ, அடுத்து பேங்கிளோட வேல்யூ என்னன்னு தெரியணும். ஓகேவா? இந்த ஸ்டட்டு, நெக்லஸ், பேங்கிள் இது மூணோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ரிங்கோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கட்டும். இதில் ஸ்டட்டு, நெக்லஸ், பேங்கிள் இதில் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் உள்ள அந்த 4 ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 2 பேங்கிள் 1 நெக்லஸ் இருக்குது. இதில் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் 2 நெக்லஸ் 1 பேங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமாக உள்ளது 2 நெக்லஸ் 2 பேங்கிள் இப்படின்னு உள்ள ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பேங்கிள் ப்ளஸ் நெக்லஸ் ப்ளஸ் பேங்கிள் ஈக்குவல் டு 1020 இல்லையா? ஸோ அப்போ 2 பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1020 மைனஸ் 1 நெக்லஸ். ஓகேவா? ஸோ 2 பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 பேங்கிள் ப்ளஸ் பேங்கிள் 2 பேங்கிள். இங்கே இருக்கிற நெக்லஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன், அதனால மைனஸ் n. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 2 பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1020 மைனஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இதில் என்ன இருக்குது? பேங்கிள் ப்ளஸ் நெக்லஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1290. ஓகேவா? சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பேங்கிள் ப்ளஸ் 2 நெக்லஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1290. ஓகேவா? புரியுதா? அடுத்து என்ன பண்ணலாம்? பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1290 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? இந்த 2 நெக்லஸ் இருக்குல்ல, அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ 2 நெக்லஸ். ஸோ பேங்கிள் ப்ளஸ் நெக்லஸோட வேல்யூ என்னது? 1290. ஸோ பேங்கிள் ப்ளஸ் 2 நெக்லஸ் ஆட் பண்ணிக்கிறோம், அந்த வேல்யூ அப்படியே எழுதுகிறேன். பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 நெக்லஸை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், 2n. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். கம்பேர் தீஸ் 2 ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நமக்கு பேங்கிளோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 1290 மைனஸ் 2 நெக்லஸ். இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பி, இந்த பிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1290 மைனஸ் 2n which is equal to 1020 minus n. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்னா 2 வந்து காமன் ஃபார் தீஸ் 2 வேல்யூ. இதுக்கு என்ன மீனிங்னா 2 into 1290 மைனஸ் 2 2s are 4 நெக்லஸ். 2 வந்து காமன் ஃபார் தீஸ் 2 வேல்யூஸ். ஸோ 2 வந்து இந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணோம், இந்த நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணோம். அதுதான் 2 டைம்ஸ் ஆஃப் 1290 மைனஸ் 2 into 2n 4n which is equal to 1020 minus n. Okay, so இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 0 18 பேலன்ஸ் 1 4 5 2 minus 4n which is equal to 1020 minus n. Okay, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்லஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 2580 இங்கே ப்ளஸில் இருக்கிற நம்பர் இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும். 1020 which is equal to minus n. இங்கே மைனஸில் இருக்கிற நம்பர் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 4n வந்துடும். ஓகேவா?
ஸோ அப்போ 4 நெக்லஸில் ஒரு நெக்லஸ் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3 நெக்லஸ். ஸோ அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? 2580 மைனஸ் 1020 மைனஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 0 6 5 1 which is equal to 3n. அப்போ 3 நெக்லஸோட ப்ரைஸ் வந்து 1560னா ஒரு நெக்லஸோட ப்ரைஸு 1360 டிவைடட் பை 3 which is equal to n. ஓகேவா? இங்கே எப்படி இருக்குது? 3 into n அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. 3 நெக்லஸ் வந்து 1560னா ஒரு நெக்லஸ் இங்கே 3 வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அடுத்து ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ n is equal to 1560 divided by 3. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிளில் 5 3s are 15, 2 3s are 6. ஸோ 0 அப்படியே போட்டுக்கிறோம். 520. ஸோ அப்போ நெக்லஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 520. ஓகேவா? நெக்லஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? 520. ஓகே, இப்போ இந்த 520 என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இப்போ நெக்லஸோட வேல்யூ தெரியும். நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு தானே சால்வ் பண்ணோம். இப்போ நெக்லஸோட வேல்யூ எடுத்து இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எதோட வேல்யூ தெரிஞ்சிடும்? பேங்கிளோட வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? இது இந்த ஈக்குவேஷன் பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1290 மைனஸ் 2n. அப்போ which is equal to 1290 minus 2 into நெக்லஸோட வேல்யூ என்னது? 520. அப்போ 1290 minus 520 அப்போ என்னது? 1040. ஓகேவா? புரியுதா? 1040. அப்போ 1290லேருந்து 1040 மைனஸ் பண்ண என்ன? மைனஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். வெரி குட். ஸோ அப்போ பேங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னா 250. இப்போ நமக்கு என்ன தெரியும்? நெக்லஸ் தெரியும், பேங்கிள் தெரியும். இப்போ இங்கே கொஷின் பாருங்கள், நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. டு ஃபைண்ட் ரிங்கோட வேல்யூ வி நீட் டு ஃபைண்ட் ஸ்டட், நெக்லஸ், பேங்கிள். இப்போ நமக்கு என்ன தெரியும்? நெக்லஸும் பேங்கிளும் தெரியும். இதே எதுலையாவது எடுத்துகிட்டு போய் நெக்லஸையும் பேங்கிளையும் இந்த 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா பாருங்கள். இதில் நெக்லஸ் ஸ்டட் இருக்குது, இதில் என்ன இருக்குது? பேங்கிள் ஸ்டட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக ஸ்டட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸ்டட்டோட வேல்யூ என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ ஸ்டட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ ஸ்டட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு எதோட வேல்யூ தெரியும்? நெக்லஸ், பேங்கிள். அப்போ நெக்லஸும் பேங்கிளும் இருக்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸில் எந்த ஈக்குவேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நெக்லஸும் இருக்குது, பேங்கிளும் இருக்குது. ஓகேவா? இதில் நெக்லஸோட வேல்யூ, பேங்கிளோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும்? ஸ்டட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஸ்டட்டு ப்ளஸ் பேங்கிள் ப்ளஸ் நெக்லஸ் which is equal to 890. இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டட்டு ப்ளஸ் பேங்கிளோட வேல்யூ என்ன? 250. நெக்லஸோட வேல்யூ என்ன? 520 which is equal to 890. So stud is equal to 890 minus 520 minus 250. ஸோ இங்கே எல்லாம் ப்ளஸில் இருக்குது, எல்லாத்தையும் ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்டட் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் மைனஸ் பண்ணி சொல்லுங்கள். 890 மைனஸ் 20 50 70. ஸோ 770. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர்? வெரி குட். ஸோ ஸ்டட்டோட வேல்யூ என்ன? 120. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்டட் வந்து 100 120 தெரியும், பேங்கிள் 250, நெக்லஸ் 520. இப்போ இது 3 வேல்யூஸும் தெரியும். அதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம். என்னது?
ஸ்டட்டு நெக்லஸ் பேங்கிள் இது வேல்யூ 3 தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ரிங்கோட வேல்யூ தெரிஞ்சிடலாம். இப்போ ரிங்கோட வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த 2 ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். இதில் ஸ்டட்டோட வேல்யூ நெக்லஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு பேங்கிளோட வேல்யூ இல்லை ஸ்டட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ரிங்கோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்னது பேங்கிள் ப்ளஸ் ரிங்கு ப்ளஸ் ஸ்டட் விச் இஸ் ஈக்குவல் டு 550. நமக்கு என்ன வேணும் ரிங்கோட வேல்யூ வேணும். ஸோ ரிங் இஸ் ஈக்குவல் டு 550 மைனஸ் பேங்கிள் மைனஸ் ஸ்டட். ஸோ ரிங் இஸ் ஈக்குவல் டு 550 மைனஸ் பேங்கிளோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் 250. ஸோ மைனஸ் 250 மைனஸ் ஸ்டட்டோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் 120. ஸோ 120. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்கள். ரிங் இஸ் ஈக்குவல் டு 550 மைனஸ் 250 மைனஸ் 120. சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? வெரி குட். ரிங்கோட வேல்யூ என்னது 180. ஓகே, இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண தான் எப்படி தெரியும்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ வைஸ் 3 ஈக்குவேஷனாக எழுதிக்கணும். அடுத்து காலம் வைஸ் 3 ஈக்குவேஷன்ஸாக எழுதிக்கணும். ஓகேவா? நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரிங்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரிங்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ரிங்கு வந்து எந்த 2 ஈக்குவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரிங் இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் ரிங் இருக்குது. அப்போ ரிங்கு கூடலாம் என்ன சேர்ந்துருக்கு ஸ்டட்டு நெக்லஸ், இங்கே பேங்கிள் ஸ்டட்டு. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்டட்டு நெக்லஸ் பேங்கிள், ஸ்டட்டு நெக்லஸ் பேங்கிள் இது 3தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அடுத்து ரிமைனிங் உள்ள ஈக்குவேஷன்ஸில் எதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும்னு பாருங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் தான் 2 பேங்கிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3யும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா 3யும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்லஸ்ஸு ஸ்டட்டு பேங்கிள்னு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 நெக்லஸ் இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் 2 பேங்கிள் இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்கிள் ஈக்குவல் டு என்ன பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பேங்கிளோட வேல்யூவை இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் நெக்லஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஓகேவா? எகெயின் அந்த நெக்லஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பேங்கிள் வேல்யூ, அடுத்து பேங்கிள் அண்ட் நெக்லஸோட வேல்யூஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் ஸ்டட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த 3 வேல்யூ தெரிஞ்சதும் இந்த 2 ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிங்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்தது ரிங்கோட வேல்யூ ஆன்சர் வந்து R is equal to 180. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். R is equal to 180. Option B is correct answer. Okay. Question number 29. Pole A is twice as long as pole B. Okay va? Pole A எப்படி இருக்கு? Pole A வந்து is twice as long as pole B. போல் ஏவை விட போல் பி வந்து 2 times பெருசாக இருக்குது. ஓகே, அடுத்து போல் சி இஸ் 260 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தேன் போல் ஏ. போல் ஏவை விட போல் சி எவ்வளோ கம்மியாக இருக்குது 260 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ போல் ஏ போல் சி எது சின்னது போல் சி தான் சின்னது. ஓகேவா? If pole C is 1040 centimeter long, pole C ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Then what is the total length of the 3 poles? So 3 poles ஓட total length என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? So first question என்ன pole A. Pole A. Pole A is இருக்கிற இடத்துல ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. போல் A is twice போல் B. போல் B விட எப்படி இருக்கு 2 மடங்கு போல் A பெருசாக இருக்கு. ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் போல் ஏ வந்து 2 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா போல் பி எப்படி இருக்குது 2 × 2 4 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? போல் ஏ இஸ் twice as long as pole B. இது first condition. Second condition என்ன? Pole C. Pole C is 260 centimeter shorter than pole A. Pole C எப்படி இருக்கு? 260 centimeter எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. எதை விட? போல் ஏவை விட. ஓகேவா? போல் ஏவை விட போல் சி வந்து 260 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஏ மைனஸ் 260 சென்டிமீட்டர். ஓகே, ஏலேருந்து 260 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? போல் சி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு போல் சி என்ன கொடுத்துருக்காங்க? 1040 சென்டிமீட்டர். போல் சி வந்து 1040 சென்டிமீட்டர். இது செகண்ட் கண்டிஷன், இது தேர்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் தான் டோட்டல் லென்த் ஆஃப் த 3 போல்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த தேர்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் செகண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? போல் சி வந்து 1040 சென்டிமீட்டர்னு தெரியும். ஓகேவா? அப்போ போல் சி வந்து 1040 சென்டிமீட்டர் அப்படின்னா போல் ஏ என்னவா இருக்கும்? போல் ஏக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? போல் சி இஸ் 260 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் போல் ஏ. போல் ஏவை விட போல் சி 260 கம்மியாக இருக்கும். அப்போ செகண்ட் கண்டிஷன் எடுத்துகிட்டு வாங்க. நமக்கு என்ன தெரியும்? போல் சியோட வேல்யூ தெரியும் 1040 which is equal to a minus 260. அப்போ 1040 இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 260 is equal to a. அப்போ a is equal to 1260 plus 40 1300. அப்போ a வந்து எவ்வளவு? போல் a வந்து 1300. போல் சி என்னது? 1040. இப்போ போல் ஏ போல் சி இது ரெண்டையும் பாருங்க. இது ரெண்டில் எது பிக்காக இருக்கு? போல் ஏ தான் பிக்காக இருக்கு இல்லையா? அப்போ கண்டிஷன் கரெக்டாக பாருங்க. போல் சி வந்து 260 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் போல் ஏ. போல் ஏவோட போல் சி வந்து கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தானே இருக்கு. இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? போல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போல் ஏ தெரியும், சி தெரியும், பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா போல் ஏ இஸ் என்னது? 2 போல் பி. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? போல் ஏவோட வேல்யூ தெரியும். ஸோ 1300 which is equal to 2 போல் பி. அப்போ போல் பி is equal to என்னது? 1300 divided by 2. இங்கே 2b எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? டினாமினேட்டரில் வந்துடும், டிவிஷன் ஆகிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா என்னது? ஸோ 6 2s are 12. ஸோ பேலன்ஸ் 110, 5 2s are 10, 650. அப்போ b is equal to 650. ஸோ b பாருங்கள் 650ஆக இருக்குது, a பாருங்கள் 1300ஆக இருக்குது. இதை விட இது 2 மடங்காக இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. போல் ஏ வந்து இஸ் ட்வைஸ் ஆஸ் லாங் அஸ் போல் பி. போல் பியை விட போல் ஏ வந்து ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும். போல் பி எப்படி இருக்குது? 650ஆக இருக்குது. போல் ஏ வந்து அதை விட ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 1300 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும். அப்போ ஏ வந்து 1300, பி 650, சி 1040. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் லென்த் வந்துடும். ஓகேவா? அப்போ டோட்டல் லென்த் ஆட் பண்ணி சொல்லுங்கள். என்ன ஆன்சர்? 1300, 650, 1040. ஆட் பண்ணியாச்சா? ஆன்சர் இஸ் 2990. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம்.
2990. Option C. Okay, option C is a correct answer. Okay, next problem. Question number 30. Okay, so என்ன இருக்கு cube. So small cube minus cylinder equal to 20 gram. Small cube minus cylinder 20 gram. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, big ஒரு cube வந்து big இருக்கு. So big cube minus small cube equal to 70 gram. And total weight of 10 big cube, 10 small cube and 10 cylinder is 3200 gram. So 10 big cube plus 10 small cube plus 10 cylinder equal to 3200 gram. Then what is the value, what is the weight of cylinder? Cylinder ஓட weight கேக்குறாங்க. So இப்போ ஒரு ஈக்குவேஷன்லயும் பாருங்க, சிலிண்டரோட weight ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல சிலிண்டர் இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல சிலிண்டர் இல்ல, தேர்ட் ஈக்குவேஷன்ல சிலிண்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ்லையும் ஏதாவது காமனாக இருக்கா பார்க்கலாம், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஸ்மால் கியூப், செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஸ்மால் கியூப், தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் ஸ்மால் கியூப் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து சிலிண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் கியூப் நமக்கு கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து பிக் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் கியூப் என்னன்னு கிடச்சிரும். அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு வரலாம். இதை எடுத்துகிட்டு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிலிண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்மால் கியூப் மைனஸ் 20 கிராம். இந்த 20 கிராமை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் 20 கிராம். இங்கே மைனஸ் சிலிண்டர் இருக்குது, ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் சிலிண்டர் ஆகிடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுலேருந்தே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா, ஸ்மால் கியூப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? சாரி, பிக் கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ பிக் கியூப் என்ன அப்படின்னா, பிக் கியூப் which is equal to 70 gram. இங்கே மைனஸ் ஸ்மால் கியூபாக இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் ஸ்மால் கியூப். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிக் கியூபுக்கு பதிலாகவும் சிலிண்டருக்கு பதிலாகவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பிக் கியூப் அதுக்கு பதிலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 70 கிராம் ப்ளஸ் ஸ்மால் கியூப். அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, 10 சிலிண்டர். இந்த சிலிண்டருக்கு பதிலாக ஸ்மால் கியூப் மைனஸ் 20 கிராம் இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 10 பிக் கியூபுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 70 gram plus small cube plus 10 into இது என்னது, small cube தான். small cube அப்படியே வச்சுக்கலாம். again plus 10 into சிலிண்டருக்கு பதிலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், small cube minus 20 gram which is equal to 3200 gram. okay, ஸோ இப்போ இது என்ன, 10 வந்து காமன் ஃபார் தீஸ் டூ வேல்யூஸ். அப்போ 10 வந்து இதாலையும் மல்டிப்ளை பண்ணணும், இதாலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 10 into 70 700 கிராம் ப்ளஸ் 10 ஸ்மால் கியூப் ப்ளஸ் 10 ஸ்மால் கியூப். ஓகே, ப்ளஸ் இது வந்து என்னது, 10 ஸ்மால் கியூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸில் இருக்குது, இது வந்து 200 கிராம் which is equal to 3200 கிராம். ஓகேவா?
ஸோ இங்கே ஒரு 10 ஸ்மால் க்யூப், இங்கே ஒரு 10 ஸ்மால் க்யூப், இங்கே ஒரு 10 ஸ்மால் க்யூப் இருக்குது. மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 ஸ்மால் க்யூப். ஓகே, இங்கே ஒரு 700 மைனஸ் 200 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 500 கிராம், which is equal to 3200 கிராம். ஸோ அடுத்து 30 ஸ்மால் க்யூப் which is equal to 3200 gram minus 500 gram. ஸோ அப்போ 3200லேருந்து 500 நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்னது 2700 கிராம். ஓகேவா, கிடைச்சிருமா? இப்போ 30 ஸ்மால் க்யூப் ஈக்குவல் டு 2700 கிராம். ஓகே, அப்போ 1 ஸ்மால் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 30 இங்கே டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இங்கே 30 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 0 1 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 9 3s are 27, ஸோ 90. அப்போ which is equal to 90 கிராம். என்னது, ஒரு ஸ்மால் க்யூபோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 90 கிராம் இருக்குது. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டரோட வெயிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே பாருங்கள், ஸ்மால் க்யூப் மைனஸ் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 20 கிராம். இதை தான் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம்னா ஸ்மால் க்யூப் மைனஸ் 20 கிராம் இஸ் ஈக்குவல் டு சிலிண்டர்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஸ்மால் க்யூபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சிலிண்டரோட வெயிட்டு தெரிஞ்சிடும். அப்போ ஸ்மால் க்யூப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 90 கிராம். 90 கிராம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 90 கிராம் மைனஸ் 20 கிராம் ஈக்குவல் டு சிலிண்டர். அப்போ 90 கிராம் மைனஸ் 20 கிராம்னா 70 கிராம் இஸ் ஈக்குவல் டு சிலிண்டர். அப்போ சிலிண்டரோட வெயிட் என்னது 70 கிராம். ஓகே, புரியுதா? ப்ராப்ளம் இதை 4 times 5 times சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சிலிண்டர் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ 70 கிராம். ஓகேவா சில்ட்ரன், புரியுதா? ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். நிறைய தடவை ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 40 minutes ஆகிடுச்சு. ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். பபாய்.